Okay, good afternoon. இன்னைக்கு நம்ம பார்க்க போற NIOS English lesson 27, the parrot who wouldn't talk. The parrot who wouldn't talk, அதாவது பேச மறுத்த கிளி அப்படிங்கிறது தான் அந்த லெசனுடைய பெயர். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இப்போ ரீட் பண்ணி அப்படியே அந்த இதை எழுதுனது வந்து ரஸ்கின் பாண்ட் அப்படிங்கிறவர். ரஸ்கின் பாண்டுங்கிறது வந்து இவர் தான். இவருக்கு வந்து நிறைய சில்ட்ரன்ஸ் புக்ஸை வந்து எழுதியிருக்காரு. ஸோ சில்ட்ரன்ஸ் புக்ஸ் மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப ஃபேமஸாக அதாவது ரொம்ப ஹியூமரஸ் அப்படின்னா சிரிப்பாக ஃபன்னியாக எழுதுறது வந்து அவருடைய வழக்கம். அப்படி நிறைய கதைகள் எழுதியிருக்காரு. அதில் ஒன்று இது ஷார்ட் ஸ்டோரி. ஸோ இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? Yeah. The parrot who wouldn't talk. Do you have a parrot? At some point of time, we have all had a pet do you have a pet? At some point of time, we have all had a pet or wanted one. So, do you have a pet? உங்களுக்கு பெட் இருக்கா? நீங்கள் பெட்டுனா என்ன ஃபஸ்ட்டு? பெட்டுனா வளர்க்கக்கூடிய மிருகங்கள் இல்லையா? நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்து அதை நம்ம வீட்லேயே நம்ம கூடயே நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டாக அதை வந்து நம்ம வளர்க்குறோம். அதுக்கு லவ் கொடுத்து அஃபெக்ஷன் கொடுத்து கேர் பண்ணி அதை அப்படி நம்ம வளர்த்துறத வந்து ஒரு அனிமலை வந்து நம்ம பெட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ என்னென்ன இருக்கலாம் பெட்டு அனிமல்ஸு? டாக் இருக்கலாம், கேட் இருக்கலாம், பேர்ட்ஸ், லவ் பேர்ட்ஸ், பேரட்ஸ், ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட், ஈவன் ஹாம்ஸ்டர்ஸ். இப்போ குட்டியாக அந்த ஒரு எலி டைப்பில் ஒன்று வருது இல்லையா ஹாம்ஸ்டர்ஸ், அதை கூட இப்போ பெட்டாக வச்சுக்கிறாங்க. முயல், இந்த மாதிரி நிறைய பெட் என்ன வேணா இருக்கலாம், ரேபிட்ஸ். ஸோ இந்த இதெல்லாம் வந்து பெட்டாக வந்து வளர்த்துறாங்க. ஸோ உங்களுக்கு பெட் இருக்கா? டூ யூ ஹாவ் அ பெட் அப்படின்னு கேட்குறாங்க. At some point of time, we have all had a pet or wanted one. ஸோ நம்ம எல்லாரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பெட்டு வந்து வச்சுருந்துருப்போம் இல்லை வைக்கணும்னு ஆசைப்பட்டுருந்துருப்போம் இல்லைங்களா? ஆர் ஹாவ் வாண்டட் ஒன், வாண்ட் பண்ணுறது, ஆசைப்பட்டிருப்போம். ஹேவிங் அ பெட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபன். ஓகேங்களா? சும்மா ஃபன் விஷயம் மட்டும் கிடையாது இல்லையா? பெட்டுங்கிறது அதை பார்த்துக்கணும், நம்ம கேர் அண்ட் அஃபெக்ஷன் அதுக்கு கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ அ பெட் நீட்ஸ் ப்ராப்பர் கேர் அண்ட் அஃபெக்ஷன். ஸோ அது சும்மா வந்து ஃபன் திங் மட்டும் கிடையாது. இஃப் இட் ஹேஸ் டு பி ட்ரெயின்ட், தேர்ஸ் அ வே ஆஃப் டூயிங் இட். அதை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணணுன்னா அதுக்குன்னு ஒரு வழி இருக்குது சரிங்களா? அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது. இந்த ஸ்டோரியில் நம்ம இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சனில் எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்சனில் எழுதுறதுன்னா என்ன? இப்போ நான் பேசுகிறேன் இல்லையா, இது ஃபர்ஸ்ட் பர்சன். அதாவது ஒருத்தங்க கிட்ட நேராக கன்வர்ஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறது வந்து ஃபர்ஸ்ட் பர்சனில் பேசுகிறதுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டோரி which is written in the first person, the author's aunt decides to keep a parrot as a pet. சரிங்களா? ஆத்தர் யாரு? ரஸ்கின் பாண்டோட ஆண்ட். அவங்களோட ஆண்டி வந்து ஒரு பெட்டை வந்து வளர்த்தலாம், பேரட்டை பெட்டாக வளர்த்தலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற இது அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் கதை. என்ன ஆகுது அப்படிங்கிறத தான் கதை. ஓகேங்களா? அவங்க வந்து ஒரு பேரட்டை வந்து பெட்டாக வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் பேசுறதுக்கு அப்படிங்கிறத மெயினாக அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஷி ஆல்சோ டிசைட்ஸ் டு டீச் இட் ஹவு டு டாக், எப்படி பேசணும்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு. ஹவு சக்ஸஸ்ஃபுல் இஸ் ஷீ இன் ஹர் எஃபர்ட்ஸ்? ரீட் திஸ் humorous story by the well-known author Ruskin Bond to find out. எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அவங்க. அவங்களுடைய அட்டெம்ப்ட்னா முயற்சி, அட்டெம்ப்டில் அவங்க எந்த அளவுக்கு ஜெயிக்கிறாங்க, அவங்களால சொல்லி கொடுக்க முடியுதா அந்த பேரட்டுக்கு பேசுறதுக்கு அப்படிங்கிறத வந்து இந்த லெசனில் வந்து பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லெசனோட மெயின் இன்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம். என்ன? ஃபஸ்ட்டு நிறைய விஷயம் இருக்குது.
ஒன்று நம்ம வந்து டைரக்ட், அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன்ல பேசுறது அப்படிங்கிறது ஒன்று வருது. இன்னொன்று மோடல்ஸ் அப்படிங்கிறதோட யூஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும், கிராமட்டிக்கலாக மோடல்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பொலைட்டாக பேசுறதுக்கு, பொலைட்னா என்ன, ரொம்ப பண்பாக பேசுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பொலைட்டாக பேசுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து இதோட கிராமர் பார்ட்டில் நம்ம பார்ப்போம். அதுக்கான அவசியம் என்ன அப்படிங்கிறது வந்து இந்த சாப்டரில் வந்து உங்களுக்கு தெரிய வரும், இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு தெரிய வரும். சரி, என்னாச்சு? ஸோ okay, let us read the text. You are no beauty, can't sing, can't talk, can't sing, can't dance. இப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க? You are no beauty, can't talk, can't sing, can't dance அப்படின்னு அவங்க ஆண்ட் ரூபி வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? என்னாவது? நீ ஒன்றும் அழகில்லை, யூ ஆர் நோ பியூட்டி, நீ அழகில்லை, உன்னால் பேச முடியல, உன்னால் பாட முடியல, உன்னால் ஆட முடியல அப்படின்னு ஒரு குறை சொல்கிறதோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க கதையை. ஆண்டி வந்து, அவங்க ஆண்ட் ரூபி வந்து இதை தான் செஞ்சதாக ரஸ்கின் பாண்ட் சொல்கிறாரு. With these words, Aunt Ruby would taunt the unfortunate parakeet, who glared morosely at everyone from his ornamental cage at one end of the long veranda of Granny's bungalow in North India. So என்னாவது? கிரானியோட பங்களாவில் ஒரு ஆர்னமெண்டல் கேஜ். ஆர்னமெண்டல்னா என்ன? ஆர்னமெண்ட்னா அழகு சாமான் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஆர்னமெண்ட்ஸ் நம்ம போட்டிருக்கிறது, இந்த இதெல்லாம் எல்லாமே ஆர்னமெண்ட்ஸ். ஸோ அழகுக்காக நம்ம வைக்கிற விஷயங்கள் எல்லாம் ஆர்னமெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஈவன் நம்ம ஷோகேஸில் வைக்கிற பொருட்களை கூட ஆர்னமெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம், ஆர்னமெண்டல் திங்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அது ஒரு அழகு சேர்த்துறதுக்காக, அழகு கூட்டுறதுக்காக நம்ம வைக்கிற விஷயங்கள். ஸோ அந்த ஆர்னமெண்ட்ஸை வந்து அந்த ஆர்னமெண்டெல்லாம் இருக்கிற ஒரு கேஜ்னா என்னன்னா கூண்டு ஆர்னமெண்டெல்லாம் இருக்குது. சரிங்களா? கூண்டு அழகாக இருக்குது, அழகாக இருந்து என்ன, கூண்டு தான். ஸோ கேஜ் அப்படின்னா கூண்டு, கிளி கூண்டு இருக்கும் இல்லைங்களா, அது. ஸோ அவங்களோட அந்த லாங் வெராண்டா, அவங்க பெரிய பங்களா, அவங்க கிரானியோட பங்களாவில் ஒரு லாங் வெராண்டா இருக்குது. அதோட ஒரு எண்டில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த லாங் வெராண்டாவில் ஒரு எண்டில் வந்து அந்த கேஜை வந்து வச்சுருக்காங்க. அந்த கேஜுக்குள்ள ஒரு பரிதாபமான, அன்ஃபார்ச்சுனேட், ஒரு லக் இல்லாத, ஒரு பெரிய குடுப்பனை இல்லாத ஒரு பேரக்கீட் இருக்கு. பேரக்கீட்டுனா கிளி தான், ஒரு வகையான கிளி. சரிங்களா? மோஸ்ட்டாக அந்த பச்சை கலரில் கொஞ்சம் வால் பெருசாக அந்த பேசுகிற கிளி இருக்கு இல்லைங்களா, அதுதான் பேரக்கீட். ஸோ இந்த பேரக்கீட் என்ன பண்ணுது, பரிதாபமான இல்லையா, அதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அதுதான் மாட்டிக்கிச்சே. ஸோ அது வந்து அந்த கிளியை வந்து சீன்றாங்க, டாண்ட் பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் சொல்கிறாங்க, நீ என்ன பியூட்டி, ஒரு பியூட்டியும் இல்லை, பாட முடியல, உனக்கு ஆட முடியல, டான்ஸ் பண்ண முடியல, நீ என்ன அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அப்போ என்னாவது, இன் தோஸ் டிஸ்டன்ட் டேஸ் almost everyone, Indian or European, kept a pet parrot or parakeet or lovebird, as some of the smaller ones were called. சரியா? எப்படி வேணால் சொல்லிக்கலாம் நம்ம வந்து. அதாவது பேரட் ரெண்டு வகை இருக்குமா, இது இந்த புக்கோட எண்டுலேயே உங்களுக்கு போட்டிருப்பாங்க பாருங்கள். பேரட்டு பேரக்கீட்டாக இருக்கலாம், இல்லை லவ் பேர்டு கூட ஒரு வகையான பேரட் தானா. சரிங்களா? ஸோ அந்த காலத்தில், தோஸ் டிஸ்டன்ட் டேஸ், அந்த காலங்களில், அந்த ரொம்ப பழைய காலங்களில் என்ன பண்ணாங்களாம், எல்லாருமே, ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயுமே ஒரு ஏதோ ஒன்று இருக்குமா, பேரட் இருக்குமா, இல்லை இந்த லவ் பேர்டு இருக்குமா, ஏதோ ஒன்று இருக்குமா. Sometimes these birds became great talkers, or rather mimics.
சரிங்களா? நல்லா பேசுமா, இந்த மாதிரி பறவை வந்து வருது இல்லையா, அது வந்து பார்த்தா they will become great talkers, நல்லா பேசுமா. ஆனால் இன்னொருது மிம்மிக்கா கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மிம்மிக்னா என்ன? ஒரு விஷயத்தை திரும்ப சொல்கிறது. இப்போ நீங்கள் மிமிக்ரி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, ஸோ அவங்க சொல்கிறத அதே ஸ்டைலில் அது திரும்ப சொல்கிறது, ஸோ அதை வந்து மிமிக் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி மெயினாக என்ன பேசும், பேரட் என்ன பேசும், நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அந்த ட்ரெயின் பண்ணி சொல்லிக் கொடுக்குறோமோ அதை தானே பேசும். ஸோ அந்த மாதிரி பேசுது. அண்ட் would learn to recite entire mantras. ஈவன் மந்திரங்கள்லாம் சொல்லுமா. அந்த காலத்துலலாம் எல்லாம் ரொம்ப சாமி கும்பிட்டு ரொம்ப ரிலீஜியஸாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க சொல்கிற மந்திரங்களை கூட அது வந்து திரும்ப சொல்லுது, அது வந்து திரும்ப சொல்லுமா. மந்த்ராஸை வந்து திரும்ப சொல்லுமா. அது மட்டும் இல்லாமல் இல்லைன்னா என்ன பண்ணுமா, சம்டைம்ஸ் தீஸ் பேர்ட் became great talkers or rather mimics and would learn to recite entire mantras or religious chants or admonitions to the children of the house, such as admonition அப்படின்னா என்ன, அட்வைஸ் பண்ணுறது, சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு கிளிக்கு வந்து நீ சொல்லி கொடுத்துட்டேன்னா அது அதே அட்வைஸை கூட குழந்தைகளுக்கு சொல்லுமா, படி படி அப்படின்னு. ஸோ அதை தான் சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வாட் டிட் இட் டூ? ஆர் அட்மானிஷன்ஸ் டு த சில்ட்ரன் ஆஃப் த ஹவுஸ். அங்கே இருக்கிற குழந்தைங்க, அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அட்மானிஷன் கொடுக்குறது, அட்வைஸ் கொடுக்குமா. சச் ஆஸ் படோ பேட்டா படோ அப்படின்னு சொல்லுமா. ஸ்டடி சைல்ட் ஸ்டடி. ஆர் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் பாய்ஸ் லைக் மீ டோன்ட் பி க்ரீடி, டோன்ட் பி க்ரீடி, இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு அதனால முடியுது. அந்த மாதிரி அது செய்யுது. டோன்ட் பி க்ரீடினா பேராசைப்படாத, பேராசைப்படாத. க்ரீடி பேராசைப்படுறது. ஸோ பேராசைப்படுறவங்களா இருக்கிறவங்கள க்ரீடின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பண்ணாத பண்ணாத அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரியான அட்வைஸ், அதான் அட்மானிஷன். அட்மானிஷன் அப்படிங்கிற வார்த்தை பாருங்கள். அந்த அட்மானிஷன் அதை வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைட்லேயே வந்து அட்மானிஷனை வந்து கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ அந்த அட்மானிஷனை வந்து ஓகே அட்மானிஷன் கொடுக்கறது, அட்வைஸ் கொடுக்கறத கூட செஞ்சுச்சான். These expressions were of course picked by the parrot over a period of time after many repetitions by some member of the household who had taken on the task of teaching the bird to talk. ஸோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ரெஷனை சொல்கிறது, எக்ஸ்ப்ரெஷன்னா ஒரு இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள், அதாவது டோன்ட் பி க்ரீடி, டோன்ட் பி க்ரீடி, ஆர் ஸ்டடி சைல்டு ஸ்டடி, படோ பேட்டா படோ, அப்படி இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறத வந்து அது வந்து ஒரு டக்குன்னு படிக்கிறது இல்லை, ஒரு பீரியட் ஆஃப் டைம், ஒரு பீரியட் ஆஃப் டைமில் தான் அது படிக்குது. அதை படார்னு உடனே வந்துடாது இல்லையா, ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அது வந்து அந்த பேரட்டை வந்து படிக்குது. அதை அதுவும் நிறைய தடவை ரெப்படிஷன்னா என்ன, திரும்ப திரும்ப செய்கிறது, திரும்ப திரும்ப சொல்லி 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 அதுக்கு யாராவது ஒருத்தர் வந்து அந்த வீட்டில் அதுக்கு அதை நான் ஏதாவது சொல்ல வைப்பேன் அப்படின்னு சொல்லி டீச் பண்ணுறதுக்கு ஒரு இதோட வந்து செஞ்சுக்கிட்டே இருக்க தான் அது வந்து அது பழகுது. ஒரு டைம் பீரியடில் அது பழகுது அதை. பட் அவர் பேரட் ரெஃப்யூஸ்ட் டு டாக். ஸோ கதை எங்கே இருக்குது, இங்கே தான் வந்து கதை இருக்குது. கான்ஃப்ளிக்ட், அதாவது பிரச்சனை எங்கே இருக்குது கதையில். பேரட் இருக்குது, பேரட்டை பெட்டாக வச்சாச்சு, அதுக்கு ஒரு ஆர்னமெண்டல் கேஜ் வச்சாச்சு. ஆனால் நம்ம அப்புறம் ஆண்ட் ரூபி வந்து அதுக்கு பேச சொல்லி கொடுக்கறதுக்கும் டீச்சர் ஆயாச்சு. ஆனால் நம்ம பேரட்டு பேசுகிறதுக்கு ரெடி இல்லை. ஓகே, ரெஃப்யூஸ்ட் டு டாக். He had been bought by Aunt Ruby from a bird catcher who had visited all the houses on a road selling caged birds ranging from colorful budgerigars to chirpy little munias and even common sparrows
that had been dabbed with paint and passed off as some exotic species. So இங்கேயும் கிண்டல் அடிச்சிருக்காரு author யாரு? ரஸ்கின் பாண்ட். ஸோ ரஸ்கின் பாண்ட் இங்கே கூட கிண்டல் தான் அடிச்சிருக்காரு. எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, இவங்க எல்லாரும் எங்கேருந்து வாங்கினாங்கன்னா, ஒரு பேர்ட் கேச்சர், அதாவது பேர்ட்ஸை பிடிக்கிற ஒரு கேச்சர் வராரு. அந்த பேர்ட் கேச்சர் வந்து, கேட்ச்னா என்ன? பிடிக்கிறது இல்லையா? பிடிக்கிறது. ஸோ அந்த பேர்ட் கேச்சர் வந்து அந்த பேர்ட் கேச்சர் வந்து எல்லார் வீட்டுக்கும் வந்து இந்த பேர்ட்ஸை வந்து நிறைய இந்த மாதிரி பேர்ட்ஸ் கொண்டு வந்து விற்றுட்டு போன டைமில் ஆண்ட் ரூபியும் சேர்ந்து வாங்கியிருக்காங்க. அப்போ அவர் என்ன பண்ணார்? கேஜ்டு பேர்ட்ஸை வந்து விற்றாராம். அப்போ என்ன இருந்தது அதில்? பட்கரிகர்ஸுங்கிறது ஒரு வகையான ஒரு வகையான பேர்டு. ஸோ அந்த பேர்டையும் விற்றுருக்காரு. அது கூட சேர்த்து முனியாங்கிற பேர்டு, முனியாஸ், அது ஒரு வகையான பேர்டு. அது வந்து எப்படின்னா சிற்பி அப்படின்னா சிக்கின்னு கத்தும் அந்த மாதிரி. அதை வந்து சிற்பி அப்படின்னா அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்பாரோஸ் கத்தும் இல்லையா, அந்த கின்னு குட்டி குட்டியாக கத்தும்ல, அந்த மாதிரி அந்த அதை தான் ஆனால் லவுடாக ஷார்ப்பாக இருக்கும்னா அந்த இதை வந்து நம்ம அந்த மாதிரி வாய்ஸில் கத்துற முனியாஸ் அண்ட் ஈவன் காமன் ஸ்பேரோஸ். அப்புறம் ஈவன் இந்த சாதாரணமாக இருக்கிற குருவியை கூட வந்து அவர் கலர் அடித்து அதை ஏதோ பயங்கரமான அந்த ஊரில் இருக்கிற ஒரு செமையான பேர்டு அது அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கொடுத்துட்டு போயிட்டார். சரிங்களா? ஸோ neither granny nor grandfather were keen on keeping caged birds as pets. ஸோ கிரானியும் சரி இல்லை கிராண்ட்பாவும் சரி, அவங்க பாட்டிமாவும் இருக்கட்டும் அவங்க தாத்தாவும் இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை கேஜ்டு பேர்டை வந்து ஒரு கேஜில் அடைச்சி பேர்டை வைக்கணும்னு. ஆனால் ஆண்ட் ரூபிக்கு ரொம்ப வேணும், இல்லைன்னா நான் இப்போ பெரிய பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்ட் ரூபி தான் வந்து ரொம்ப மிரட்டி வாங்கிட்டாங்க. ஸோ ஆண்ட் ரூபி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அவங்களுடைய டேண்ட்ரம்னா என்ன? குழந்தைகள்லாம் வந்து ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுக்காக அதை போட்டு அதையவே வேணும்னு கேட்டு உருண்டு பிறண்டு அழுவாங்க இல்லைங்களா? அழுது அது வேணும்னா வேணும் அப்படி பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதுதான் டேண்ட்ரம்னு சொல்லுவாங்க. So okay, but Aunt Ruby threatened to throw a tantrum if she did not get her way, and Aunt Ruby's tantrums were dreadful to behold. ஆனால் அதை தாங்கிக்கிறதுக்கு முடியாது. அவங்க ஆண்ட் ரூபியோட டேண்ட்ரமை வந்து சமாளிக்க முடியாது. ஸோ அதை வந்து சரிங்களா, அது அவ்வளோ பயங்கரமாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும் அவங்களுடைய டேண்ட்ரம். ஸோ அதனால் அதை தாங்கவே முடியாது அப்படின்றனால அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு அவர். ஸோ எனிவே ஷீ இன்சிஸ்டட் ஆன் கீப்பிங் த பேரட் அண்ட் டீச்சிங் இட் டு டாக். ஆனால் அதை நான் வந்து வாங்கிக்குவேன், எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்கிறோம்ல, வேணும். ஸோ வி ஆர் இன்சிஸ்டிங், கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறத வந்து இன்சிஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஸோ we insist on keeping the parrot and teaching it to talk. அதுக்கு வந்து பேச சொல்லி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. But the bird took an instant dislike to my aunt. ஆனால் அந்த பேர்டுக்கு என்ன ஆச்சோ தெரியல, அவங்க அவ்வளோ ஆசைப்பட்டு அவ்வளோ டேண்ட்ரம் எல்லாம் பண்ணி அதை வந்து வேணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வேண்டவே வேண்டாம் ஆயிடுச்சு. அந்த ஆண்ட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு அது முடிவு பண்ணிருச்சு. எது? நம்ம பேரட். and resisted all her blandishments. ஸோ அவங்க வந்து போய் blandishmentனா என்ன? ஐஸ் அடிக்கிறது. ஸோ blandishment இட்ஸ் a beautiful word. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள். blandishment. ஓகே, இங்கே சைடில் கூட அதோட மீனிங் போட்டிருக்காங்க. ஃப்ளாட்டரிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது என்ன? நம்ம சின்ன குழந்தைகிட்ட பேசுவோம்ல, எங்கள் தங்க நீங்கள் எப்படி, ஐயோ இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா, உங்கள் சிரிப்பு அழகாக இருக்கே, இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ ஐஸ் வைக்கிறது பேசிக்கலி. ஸோ இந்த ஃப்ளாட்டரிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதை வந்து நம்ம பேண்டிஷ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஃப்ளாட்டரிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பிளாண்டிஷ்மெண்ட்ஸ். ஸோ வேலையை செய்ய வைக்கிறதுக்காக நீ செம்ம, நீ சூப்பரான, இப்படி சூப்பராலாம் யோசிக்கிற இப்படியெல்லாம் சொல்லி அவங்கள அந்த வேலையை
செய்ய வைக்கிறதுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை வந்து பிளாண்டிஷ்மெண்ட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பிளாண்டிஷ்மெண்ட்ஸை வந்து அவங்க கண்டுக்கவே இல்லை. ரெசிஸ்ட், அதாவது அதைய டோட்டலாக அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டாங்க. காக்கா கதை மாதிரி. காக்கா கதையில் என்னாகும், இந்த ஃபாக்ஸ் வந்து குரல் அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி வடை கேட்கும் இல்லையா, அந்த வடையை கீழே போட வைக்கும் இல்லையா, பாட்டு பாடுன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஆனால் அவங்க வந்து நம்ம பேரட் வந்து உஷாராக அவங்க என்ன சொன்னாலும் அதை கண்டுக்கவே இல்லை. ஸோ கிஸ் கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட் ரூபி வந்து அதுக்கிட்ட அப்படி வந்து போனாங்கன்னா அது அப்படியே மூஞ்சியை திருப்பிடுமா. புட்டிங் ஹர் ஃபேஸ் க்ளோஸ் டு த பார்ஸ் ஆஃப் த கேஜ். கிஸ் கிஸ் ஆண்ட் ரூபி வுட் கூ, putting her face close to the bars of the cage, but the parrot would back away. பின்னாடி போகிறது அம்மே அப்படின்னு பின்னாடி போயிடும். Its beady little eyes getting even smaller with anger at the prospect of being kissed by Aunt Ruby. எப்படி அது ரியாக்ஷன் எப்படி இருக்கு? ஒன்று அது பின்னாடி போயிடுது, அப்புறம் அதோட அந்த பீடி ஐஸ், அப்படின்னா பீடுனா பாசி மாதிரி இருக்கிற அந்த ஐஸ் வந்து பீடு, பாசியை தான் பீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, பாசி வச்சுருந்த அந்த பீட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த BEAD அந்த மாதிரி அந்த பீடி ஐஸை வந்து இன்னும் குட்டி ஆயிருமா கோவத்தில். அது என்னன்னா கிஸ் பண்ணுறாளா அப்படி ஆயிருந்தது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஷீ இஸ் ட்ரைங் டு கூ, போய் அப்படி அணைக்க போகிறாங்க, அதை கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது பின்னாடியே போயிடுமா. இவங்க போய் கிஸ் பண்ண போனால் அது பின்னாடி போயிடுமா. And on one occasion it lunged forward without warning and knocked my aunt's spectacles off her nose. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அவங்க ஆண்டோட ஸ்பெக்டக்கிள்ஸை அது தட்டியும் விட்டுருச்சான். lunged forward அப்படின்னா முன்ன வந்து பட்டக்குன்னு முன்ன வந்து ஃபார்வர்ட் முன்ன வந்து பட்டுன்னு தட்டி விட்டுருச்சு. அவங்களுடைய ஸ்பெக்ஸை வந்து தட்டி போட்டுடுச்சு. அதுக்கப்புறம்ல இருந்து அவங்களுக்கு என்னாச்சு, ஆஃப்டர் தட் ஆண்ட் ரூபி கேவ் அப் ஹர் என்டியர்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்படி அன்பாக இருக்கிறத விட்டுட்டாங்க. and became quite hostile towards the poor bird, making faces at it and calling out, can't talk, can't sing, can't dance and other nasty comments. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, திட்டு. அதுக்கப்புறம் பாவம் அந்த பேரட் வாங்காத திட்டே இல்லை. எப்போவும் கான்ட் டாக், கான்ட் சிங் அப்படின்னு நக்கல் பண்ணுறதும் சர்காஸ்டிக்காக அதை வந்து நாஸ்டி கமெண்ட்ஸ் கொடுக்கறத வந்து ஒரு யூஸ்வல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓகேவா, அவங்க வந்து அப்புறம் அதுக்கிட்ட அன்பாக இருக்கிறது, கிஸ்ன்னு சொல்கிறதோ கிஸ் பண்ண போகிறதோ இதெல்லாம் நிறுத்திட்டாங்க. என்டியர்மெண்ட்ஸை நிறுத்திட்டாங்க. ஷி கேவ் அப், விட்டுட்டாங்க. கேவ் அப்னா என்ன, விட்டு கொடுக்கறது, விட்டு கொடுக்கறது இல்லை, விடுறது மீன்ஸ் கேவ் அப், தோத்துட்டாங்க. அது கொடுத்து தோத்துட்டாங்க. ஸோ அதை விட்டுட்டாங்க அப்படி. அண்ட் பிகேம் குவைட் ஹாஸ்டைல். லுக் அட் த வேர்ட்ஸ். குவைட் ஹாஸ்டைல், ரொம்பவே ஹாஸ்டைல் ஆயிட்டாங்க. ஹாஸ்டைல் கோவமாக ஆயிட்டாங்க. அவங்க அது மேலே கோவமாக ஆயிட்டாங்க. இப்போ நாஸ்டி கமெண்ட்ஸாகவே கொடுப்பாங்களாம். இட் ஃபெல் அப்பான் மீ தென் 10 years old to feed the parrot, and it seemed quite happy to receive green chilies and ripe tomatoes from my hands, these delicacies being supplemented by slices of mango, for it was then the mango season. This also gave me an opportunity to consume a couple of mangoes while feeding the parrot. ஸோ என்னாச்சு, அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டைமில் 10 வயசு யாருக்கு, ரஸ்கின் பாண்டுக்கு. he was 10 years old. ஸோ அவர் 10 years ஓல்டாக இருந்தார். it fell upon me, அவருக்கு என்னமோ திடீர்னு அவருக்கு தோணுச்சு, அந்த பேரட்டுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்த க்ரீன் சில்லிஸ், டொமேட்டோஸ் இதெல்லாம் வந்து அவர் கொடுத்தாரு. அப்போ அதுவும் ரொம்ப குஷியாக இவர் கையிலேருந்து நல்லா குஷியாக வாங்கி சாப்பிட்டுச்சான். அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் மேங்கோ சீசன். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, மேங்கோ ஸ்லைசஸும் அதுக்கு சேர்த்து அதை கொடுத்துருக்காரு. டெலிகசி, அதை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டெலிகசியாக கொடுத்துருக்காரு. ஸோ டெலிகசிஸ்னால் அந்த
எக்ஸ்ட்ராவாக அந்த இனிப்பு அந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்ற விஷயத்தில் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, இனிப்பு, ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் டெலிகசிஸ்ன்னு சொல்லலாம், எக்ஸ்ட்ராஸ். திஸ் ஆல்சோ கேவ் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி டு கன்சியூம். அது மட்டும் இல்லாமல் என்ன, அவருக்கு இன்னொரு விஷயம் என்ன, இந்த பேரட்டுக்கு கொடுக்குறேங்கிற பேரில் அவரும் மாங்காய் சாப்பிட்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, மேங்கோ சாப்பிட்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடச்சிச்சு. ஹி வாஸ் ஆல்சோ ஏபிள் டு ஈட் சம் மேங்கோஸ் in the name of the parrot. So he was very happy to do that. One afternoon, while everyone was indoors enjoying a siesta, சரியா, எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க அன்னைக்கு, உள்ள ஆஃப்டர்நூன் இல்லையா, மத்தியானம் எல்லாரும் மத்தியானம் ஒரு தூக்கம் போடுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் சீஸ்டா, ஆஃப்டர்நூன் நேப்பு. ஸோ அந்த மாதிரி ஒரு நேப் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறப்போ இவர் வந்து லஞ்ச் கொடுக்குறாரு பேரட்டுக்கு. அண்ட் ஹீ டெலிபரேட்லி லெஃப்ட் த கேஜ் டோர் ஓப்பன். ஐ கேவ் த பேரட் இட்ஸ் லஞ்ச் அண்ட் தென் டெலிபரேட்லி லெஃப்ட் த கேஜ் டோர் ஓப்பன். டெலிபரேட்னா என்ன, வாண்டட்லி, தெரிஞ்சே என்ன பண்ணாரு, அந்த கேஜ் டோரை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. ஸோ ஓப்பன் பண்ணி விட்டோன்னு என்ன ஆகுது, செகண்ட்ஸ் லேட்டர் த பேர்ட் வாஸ் விங்கிங் இட்ஸ் வே டு த ஃப்ரீடம் ஆஃப் த மேங்கோ ஆர்ச்சர்ட். சில நொடிகள்லையே அந்த பேர்டு வந்து பறந்து போகுது. எங்கே அப்படின்னா அது ஃப்ரீயாக பறந்து போயிடுச்சு. ஓகே, அங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு மாங்காடு இருக்குது, மாங்காடு, மேங்கோ ஆர்ச்சர்டுன்னா ஃபார்ம், மேங்கோ ஃபார்ம், தோட்டம், மாந்தோட்டம் இருக்குது. ஸோ அந்த மாந்தோட்டத்துக்குள்ளே அது ஜாலியாக போயிடுச்சு. அட் த சேம் டைம் கிராண்ட்ஃபாதர் கேம் டு த வராண்டா அண்ட் ரிமார்க்ட், ஐ கேவ் த பேரட், ஐ see your aunt's parrot has escaped. சரியா, அது வந்து பறந்து போயிடுச்சு கரெக்டாக. அது அப்போ கிராண்ட்ஃபாதரும் வந்து சொல்கிறாரு, ஓ இங்கே பாருங்க ஆண்டியோட பேரட் வந்து பறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அட் த சேம் டைம் கிராண்ட்ஃபா, ஐ see your aunt's parrot has escaped அப்படின்னு சொல்கிறாரு. The door was quite loose, I said with a shrug. Well, I don't suppose we will see it again. அவன் டோர் லூஸாக இருந்துச்சு அப்படின்னு, ஷ்ரக்னா இதுதான் இப்படி பண்ணுறோம் இல்லையா, அது இஸ் ஷ்ரக். அதை வச்சு அவன் அப்படி சொல்கிறான், டோர் வந்து லூஸாக இருந்துச்சு என்ன செய்யங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சமாளிச்சிட்டாரு. ஆண்ட் ரூபி வாஸ் அப்செட் அட் ஃபர்ஸ்ட் அண்ட் த்ரெட்டன் டு பை அனதர் வேர்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஆண்ட் ரூபி வந்து ரொம்ப கோபமாக இருந்தாங்க. சரியா, ஷி வாஸ் வெரி அப்செட், ஷி வாஸ் வெரி அன்ஹாப்பி. அவங்க அப்செட் ஆயிட்டாங்க. அவங்க வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க, இன்னொரு பேர்டை வந்து வாங்கணும் அப்படின்னு. ஸோ we put her off by promising to buy her a bowl of goldfish. அவங்கள வந்து நம்ம சரி அவங்கள வந்து வேற ஒரு ஃபிஷ் பவுல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டாங்க, ப்ராமிஸ் பண்ணி சமாதானப்படுத்திட்டாங்க. பட் கோல்ட்ஃபிஷ் டோன்ட் டாக், she protested. ஆனால் கோல்ட்ஃபிஷ் பேசாதே அப்படின்னு சொல்கிறாங்க, protested அப்படின்னு அவங்க எதிராக சொன்னாங்க. Well, neither did your bird, said grandfather. So we'll get you a gramophone. You can listen to Clara cluck all day. They say she sings like a nightingale. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓகே உன் பேர்டும் வந்து பாடலை இல்லையா, அந்த பேர்டு பேசவே இல்லை இல்லையா, நம்ம கிளி தான் பேசவே இல்லையே, ஸோ அதுவும் பேசலை தானே, அப்புறம் என்ன, ஸோ கோல்ட்ஃபிஷ் பேசலைன்னா என்ன, உன் கிளியும் பேசலை, ஸோ நீ ஒரு கிராமஃபோன் வாங்கி உனக்கு அதில் கிளாரா கிளக்குங்கிறவங்க வந்து ஒரு சிங்கர், அவங்க பாடுற பாட்டுகளை சூப்பராக இருக்கும், நைட்டிங்கேல் மாதிரி பாடுவாங்களாம். நைட்டிங்கேலுங்கிறது ஒரு பேர்டு, அது வந்து ரொம்ப அழகாக பாட்டு பாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதை நைட்டிங்கேல்னு சொல்லுவாங்க. நைட்டிங்கேல் வந்து கிளாரா கிளக்கு, அவங்க வந்து பாடுற பாடல்களை வந்து கிராமஃபோனில் போட்டு கேட்டுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட நைட்டிங்கேல் யாரு, சரோஜினி நாயுடுவை வந்து அவங்க வந்து ஒரு நிறைய போயம்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. அவங்கள வந்து நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அவங்களோட போயம் கூட ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய NIOS சிலபஸில். So yeah, back to lesson. I thought we would never see the parrot again.
but it probably missed its green chilies because a few days later I found the bird sitting on the veranda railing, looking expectantly at me with its head cocked to one side. சரியா? ஆனால் என்னாச்சு, நாங்கள் வந்து என்ன நினச்சோம், அந்த பேரட்டை பார்க்கவே மாட்டோன்னு. ஆனால் அது அதோட க்ரீன் சில்லிஸையும் டொமேட்டோஸையும் மிஸ் பண்ண மாதிரி தெரியுது, வந்திருக்கு திரும்ப. ஸோ ஏன்னா கொஞ்ச நாள்லேயே அது என்ன பண்ணுது, அந்த வராண்டாவோட ரெயிலிங்கில் வந்து உட்காந்து பார்க்குது இவங்கள எக்ஸ்பெக்டேஷனோட, அதாவது ஏதாவது கொடுப்பியா அப்படின்னு வந்து பார்க்குது. Unselfishly, I gave the parrot half of my mango. அவரோட மேங்கோல half வந்து அதுக்கு கொடுக்குறாரு. While the bird was enjoying the mango, Aunt Ruby emerged from her room. சரியா? அதுக்குள்ள என்னாவது, ஆண்ட் ரூபி வந்துட்டாங்க. அவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க மேங்கோவை. யாரு? நம்ம பேர்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு மேங்கோவை. அப்போ ஆண்ட் ரூபி வராங்க. And with a cry of surprise, called out. அவங்க கூப்பிடுறாங்க, சத்தமா கூப்பிடுறாங்க. அதான் கால் அவுட், சத்தமா கூப்பிடுறாங்க. Look, it's my parrot, come back, he must have missed me. என்னோட பேரட்டு திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சர்ப்ரைஸாக சொல்கிறாங்க. With a loud squawk, the parrot flew out of her reach. அவங்க போய் பிடிக்க போனாங்க, அது அவங்க கையிலேருந்து பறந்து டப்புன்னு தப்பிச்சு ஓடிருச்சு. அவங்க ரீச் பண்ண முடியிற இடத்துலேருந்து போயிடுச்சு. அண்ட் perching on the nearest rose bush, பக்கத்தில் இருக்கிற ரோஸ் புஷ்ல வந்து அது போய் உட்காந்துருச்சு. உட்காந்துட்டு என்ன சொல்லுது, ரோஸ் புஷ்னா பொதர், புஷ் அப்படின்னா அந்த சின்ன ஹைட்டில் வளரும் இல்லையா, அந்த செடிகள் வந்து சின்ன ஹைட்டாக வளர்றத வந்து புஷ்ன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ ரோஸ் புஷ்ஷில் போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுது, கிளார்ட் அட் ஹர், அவங்கள பார்த்து இப்படி முறைச்சி பார்க்குது, இப்படி கிளார் பண்ணி பார்க்குது. அண்ட் ஷ்ரீக்ட் இன் மை ஆண்ட்ஸ் ஃபெமிலியர் டோன்ஸ். அவங்க ஆண்ட் வந்து எந்தெந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க, டோன் அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு சத்தத்தில், எந்த மாதிரியான ஒரு பொலைட்னஸ், அந்த எந்த பண்போடு சொல்லியிருந்தாங்களோ அதே டோனில் அது என்ன சொல்லுது, யூ ஆர் நோ பியூட்டி, கான்ட் டாக், கான்ட் சிங், கான்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஆண்ட் ரூபி வெண்ட் ரூபி ரெட் அண்ட் டேஷ்ட் இன்டோர்ஸ். ஆண்ட் ரூபிக்கு என்னமோ ஆயிடுச்சு. ஸோ ஷீ ரஷ்ட் இன்டோர், உள்ளே போயிட்டாங்களாம், படான்னு உள்ளே போயிட்டாங்க. ஷி வாஸ் ரூபி ரெட், அப்படியே ரெட் ஆயிட்டாங்க அவங்க. பட் தேட் வாசன்ட் த எண்ட் ஆஃப் தி அஃபேர். அதான் அதோட முடியல அந்த கதை, அந்த அவங்களுடைய உறவு அதோட முடியல. அஃபேர் உறவு அதோட முடியல. என்ன நடந்தது, the parrot became a frequent visitor to the garden. அடிக்கடி வந்து வர ஆரம்பிச்சிருச்சான், வந்து என்ன பண்ணுமா, and whenever it saw Aunt Ruby பார்க்குறப்பெல்லாம் you are no beauty, can't talk, can't sing, can't dance அப்படின்னு சொல்லிட்டே இருக்குமா. The parrot had learned to talk after all. ஸோ அதோட கதை முடிஞ்சிச்சு. கடைசியாக அந்த பேரட்டுக்கு பேச தெரிஞ்சிருச்சே. அப்படி அதோட இந்த கதை முடியுது. இதுக்கப்புறம் வந்து கிராமர் பார்ட் இருக்கு, அதை வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கே சைட்லேயே வந்து நம்ம பார்த்துருக்க ஒரு வேர்ட்ஸ், நியூ வேர்ட்ஸ், அதோட மீனிங் போட்டிருக்காங்க, அதையும் பாருங்கள். ஏதாவது வேர்ட்ஸ்க்கு மீனிங் புரியலன்னா கேளுங்க, ஓகேங்களா. ஸோ செகண்ட் பார்ட்டில் கிராமர் பார்ட் ஆஃப் த லெசன் பார்க்கலாம்.